நான் தான் வந்து ஒரிஜினல் பெரியாரிஸ்ட், நான் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போறேன். பிரச்சனை அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க கட்டிங் வருது. அந்த கட்டிங்கை வந்து பாத்தீங்கன்னா அரசு வாங்கிக்குது, அரசு சார்ந்த கட்சிகள் வாங்கிக்குது. எனக்கு ஒண்ணுமே இல்லை. இதுதான் பிரச்சனை. பிரச்சனை அதுதான். என்னடா இப்படி சொன்னதுன்னு கோபி நயினாரை இப்படி நீங்க குற்றம் சாட்டுறீங்கன்னு நீங்க சொல்லலாம். உண்மையிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்க போராடணும்னு சொன்னா ஏன் வேங்கவேல் போல நீங்க விண்வெளிக்கு நீங்க ராக்கெட் விடுறீங்க, அந்த குழியிலிருந்து விழுந்திருக்க குழந்தைய மீட் எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்து அதுக்கான எக்யூப்மெண்ட் அந்த அறிவியல் சயின்ஸ் இல்லவே இல்லை. இது சிந்தனை, இது பகுத்தறிவு. கார்பரேட் அறிவுன்னு என்ன தெரியுமா? அப்படி ஒரு படம் எடுக்கும்போது நயன்தாரா மாதிரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயினை போடாதானே அந்த படம் ஓடணும்னு நீ நினைச்ச பத்தியா? அதுதான் கார்பரேட் அறிவு. அப்படின்னா கழட்டி பிடிங்கிட்டாரு பாண்டே. அம்பேத்கர் சுடர் விருது கொடுக்குற அளவுக்கு ஏதாவது அம்பேத்கர் கொள்கையை வந்து ஒரு முழங்கினாரா? நான் கேட்கறேன். முழுக்க முழுக்க அவன் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர். கரெக்டா? அவன் தம்பி எப்பவுமே சிம்பு உங்களுக்கு தெரியும், அது வேற லெவல் பயர். ஆனா நீ சும்மா இல்லாம அவனுக்கு கூப்பிட்டு டாக்டர் பட்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள லடாய் ஆகி எவ்வளவு நடந்தது? சிம்பு எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும், அவன் போட்டுக்கதே கிடையாது. டாக்டர் சிம்பு சிலம்பரசன் போட்டு நீ பாத்துறீங்க, போட்டுக்கதே கிடையாது. சார், இயக்குனர் கோபி நயினார் அவர்களுடைய பேச்சு வந்து இப்போ சோசியல் மீடியா கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. இப்போ திராவிட கழகத்தை சேர்ந்த மதிவதனி வந்து திமுகக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் ஏதோ பேசியிருக்காரு. அது இதில் என்ன தவறு இருக்காங்க? அதாவது கோபி நயினாருக்கு என்ன பிரச்சனைனா, சமீப காலத்தில் அவர் பேசக்கூடிய சில வார்த்தைகள் எல்லாமே வந்து திமுக அரசுக்கு எதிராக இருக்கு. ஏன் இப்படி திமுக அரசுக்கு எதிராக இருக்கிறாரு? இவர் பெரியாரிஸ்ட் தான், தன்னை பெரியாரிஸ்ட்டாக அடையாளம் காட்டிக்கிட்டவங்க கடந்த காலத்தில் அடையாளம் காட்டிக்கிட்டாங்க. தவிர கேட்டால் ஒரு மேடையில் வந்து பெரிய ஒரு பிரச்சாரமாக வந்து முழங்கலை, பெரியாருடைய கருத்துக்களெல்லாம் வந்து மேடை பிரச்சாரங்களை முழங்கலை. ஆனால் தன்னை வந்து ஒரு பெரியாரிஸ்ட்டாக காட்டிட்டாங்க. அதுக்கு அடையாளமாக வந்து ஒரு கருப்பு சட்டை போட்டால் பெரியாரிஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு அப்படி ஒரு பிம்பத்தை காட்டினாங்க. இப்போ கோபி நயினாருக்கு வந்து என்னென்னு கேட்டால் அறம்னு ஒரு படம் எடுத்தார், சரிங்களா? அந்த படம் வந்து உங்களுக்கு தெரியும், சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு குழியில் குழந்தை விழுந்துடுச்சுன்னா அந்த குழந்தைய எப்படி மீட்டு எடுக்கிறது, விஞ்ஞான வளர்ச்சியில் கேட்டால் ராக்கெட்லாம் விட்றாங்க, விண்வெளிக்கு விட்றாங்க. ஆனால் ஒரு குழியில் விழுந்த குழந்தைய மீட் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அதுக்குன்னா அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் நம்ம எல்லாரையும் தேட்டரில் கட்டி போட்டார்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே பாராட்டும். இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம். அதை யார் நடிச்சிருக்காங்கன்னா இப்போ சொல்லிட்டு போயிடுறேன், கடந்து போயிடுறேன். நயன்தாரா நடிச்சிருந்தாங்க. அது ஞாபகம் வச்சுங்க, அப்புறம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இவர் கேட்டால் அடுத்து சில படங்கள் எடுத்தார். ஒரு சில படங்கள் வந்து எடுத்து இன்றைக்கி வந்து சென்சாரில் வந்து பல கத்திரிகளுக்கு உள்ளாகி வெளியில் வராமல் ஒரு சில படங்கள் இருக்குது. அந்த படத்தை நம்ம வராமல் நாமளே விளம்பரம் தரோம்னா, ஆனால் ஒரு சில படங்கள் எடுத்திருக்கிறார். அந்த படங்கள் வந்து சென்சாரில் வந்து ரொம்ப கண்டந்தொண்டமாகி அப்படியே வந்து ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்குது, சென்சார் போர்ட்லேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு சில அரசியல் என்ன சொன்னால், அரசியல்ன்றதை விடன்னு கேட்டால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அரசியலை வந்து முன்னெடுக்கணும்னு அவர் விரும்புகிறார் கோபி நயினார். அதுக்காக அவர் கையில் எடுத்துக்கிற ஒரு சில அஜெண்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்களோ, எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்கன்னா, எந்த கார்ப்பரேட் முதலாளிகளால் அங்கே மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அங்கே போகிறார். அங்கே போய் அந்த மக்களுக்காக பேசுகிறார். அப்படியே அந்த மக்களுக்காக அவர் போய் பேசும்போது அங்கே சில ஒரு செட்டில்மெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அந்த செட்டில்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரும்பாலும் கேட்டால் அங்கே இருக்கிற ஆதிக்க சக்திகள், நல்லா கவனமாக கேளுங்க, இதான் கோபி நயினாருக்கு என்ன பிரச்சனைன்றதை நான் சொல்கிறேன். இப்போது உதாரணத்துக்கு ஒரு கழிவு நீரில் வந்து ஒரு கடல் நீர் சுற்று வட்டார கிராம மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதில் வந்து ஒரு ஆயில் கலக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பகுதியில் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரியுது. என்ன அங்கே போய் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்களே, அவங்களுக்கு என்ன நிவாரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அரசு வந்து அந்த வேலையை செய்யுதுன்னு கேட்டால் அந்த ஆயில் கலந்துருந்தாங்கன்னா அந்த ஆயிலை வந்து சுத்திகரிக்கிறது, அந்த வேலையை செய்யுறதுன்னு வைப்போம். ஆனால் அந்த நிறுவனம் எந்த நிறுவனத்தால் அந்த பாதிக்கப்படுறாங்க அந்த மக்கள்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துக்கிட்ட போய் வந்து பேசும்போது கேட்டிங்கன்னா எப்படியும் உங்களுக்கு ஒரு சில செட்டில்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் நீங்கள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை அனில் அகர்வால் காரி துப்புனா, யாரும் அனில் அகர்வால் யாரும் தெரியும், வேதாந்தோட ஓனர், ஸ்டெர்லைட் ஓனர். அவன் ஒரு தடவை இந்த பிரச்சனை நடக்கும்போது, ஸ்டெர்லைட் பிரச்சனை நடக்கும்போது சொன்னால், இங்கே இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் நான் பணம் கொடுத்துருக்கிறேன்னு சொன்னான். இங்கே இருக்கிற எல்லா அரசியல் சரியான செருப்படி இங்கே இருக்கிற அரசியல் கட்சி எல்லாருக்கும் கேட்டினா, அப்போ யாரும் வந்து நாங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லவே இல்லை. அவன் சொன்னது இருக்கட்டும், இங்கே இருக்கிற எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் நான் பணம் கொடுத்துருக்கேன்னு சொல்லும் போது ஒரே ஒரு அரசியல் கட்சியாவது கேட்டினா எனக்கெல்லாம் எந்த பணமும் கொடுக்கல, நான் வாங்கவும் இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்போ நடந்திருக்கு, அப்போது வாங்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டால் கார்ப்பரேட் நிறுவனங்களால் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அங்கே யார் இருப்பாங்க? அந்த பகுதியில் இருக்க மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மக்களுக்காக இவர் போய் பேசும்போது அங்கே ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் நடந்துடுது. அந்த செட்டில்மெண்ட் எப்படி நடக்குது? ஒரு அரசு செய்யுது.
அது எந்த அரசனாக இருக்கட்டும், திமுக அரசனாக இருக்கட்டும், அதிமுக அரசனாக, அந்த அரசு வந்து அது மத்திய அரசாக கூட இருக்கட்டும், அந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேசிக்கிட்டு இந்த மக்களுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது, திமுக அரசு வந்து கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு வந்து ஆதரவாக இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லும்போது அதை நேரடியாக சொல்லாமல் என்ன செய்யறாருன்னு கேட்டால், யார் மூலமாக அட்டாக் பண்ணான்னு கேட்டால், அந்த கார்ப்பரேட் நிர்வாகங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு எப்பெல்லாம் நெருக்கடி வருதோ அப்போதான் இந்த பெரியாரிஸ்டுகள் வந்து அவங்களுக்கு முட்டு கொடுக்குறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் போலி பெரியாரிஸ்ட்டு, நான் தான் வந்து ஒரிஜினல் பெரியாரிஸ்ட்டு, நான் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போகிறேன். பிரச்சனை அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே கட்டிங் வருது, அந்த கட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அரசு வாங்கிக்குது, அரசு சார்ந்த கட்சிகள் வாங்கிக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லை. இதுதான் பிரச்சனை அதுதான். என்னடா இப்படி சொன்னதுன்னு கோபி நயினாரை இப்படி நீங்கள் குற்றம் சாட்டுறீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். உண்மையிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் போராடணும்னு சொன்னால் ஏன் வேங்கவேல் போல அங்கே வந்து மலத்தை கலந்தவன் வந்து கார்ப்பரேட் முதலாளி இல்லையா நான் கேட்குறேன். அதனால் போலியா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுன்னா நீங்கள் எப்படி சார் செலக்டிவாக வெறும் கம்பெனியில் மட்டும் நீங்கள் போகிறீங்க? ஒரு கம்பெனியால் பாதிக்கப்படுற அந்த மக்கள்கிட்ட மட்டும் போகிறீங்களல்ல? ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் போய் ஆகணும்ல, எங்கே அடிப்பட்டாலும் எங்கே வெட்டுப்பட்டாலும் எங்கே குத்துப்பட்டாலும் நீங்கள் போகணும்ல. நாங்கள் நெருக்கியாமல் போகவே இல்லை. நேற்று வரைக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அங்கே போகவே இல்லையே. அப்போ கார்ப்பரேட் முதலாளிகள் மட்டும் நான் எதிர்த்து போராடுவேன் அப்படின்னு சொன்னால் நோக்கம் என்ன? அதை தாண்டி ஒரு வார்த்தை அவரே சொல்கிறார், பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு நமக்கு. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு எதிராக நான் வந்து போராடுறேன், அவங்க வந்து என்னை கூப்பிட்டு வந்து பேசியிருந்தாங்கன்னா அப்போ அந்த இடத்துல வந்து கோபி நயினாருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும், கோபி நயினார் ஒரு தலைவனாக இருப்பான். இப்போ பிரச்சனை அவருக்கு என்னென்னு புரிஞ்சுச்சா? ஓகே, அங்கே ஒரு பிரதிநிதி ஆகணும்னு தப்பு கிடையாது சார், நீங்கள் எல்லாரும் தலைவராகலாம். நாளைக்கே நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தொடங்க. இப்போ ஒரு சினிமாவில் கிடச்சிருக்கிற அந்த ஒரு விளம்பரத்தின் மூலமாக இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் எடுக்கக்கூடிய இடங்கள் கேட்டால், எங்கெல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகள் கீழே வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அந்த இடத்துல வந்து இவர் வந்து போராட தவிர, ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அங்கே போகல, கார்ப்பரேட் முதலாளிகளால் எங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அங்கே மட்டும் போகிறார் செலக்டிவாக. அப்போ நான் கார்ப்பரேட்டுகளை வந்து எதிர்த்து போராடுறேன், ரைட். சரி, பெரியாரிஸ்டுகளே இவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாம் அவருக்கே இல்லை சார். இவர் சொல்லும் போது என்ன சொல்லிட்டாருன்னா, அங்கே தான் சிக்கல். மதிவதனி வந்து மென்ஷன் பண்ணி மதிவதனி போன்றவர்கள் வந்து பெரியாரிஸ்டுகள் சொல்லிக்கிறாங்களே, அவங்கெல்லாம் வந்து ஏன் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிறாங்க? எப்போல்லாம் திமுக அரசுக்கு வந்து எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் இவங்க வந்து திராவிடம்ன்ற கொள்கையை எடுக்கிறாங்க, பெரியார் வந்து கொள்கையை முழங்குறாங்க, எப்போல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை வருதோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பெரியார் திராவிட முழக்கம் இருக்குல்ல, இந்த முழக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு திராவிட கட்சிகளில் குறிப்பாக திமுக தான் கடந்த காலத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துருக்குறோம். நடுவில் இருக்கிற இந்த பெரியாரிஸ்டுகள், அது வீரமணியாக இருக்கட்டும் அல்லது கொளத்தூர் மணியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்தடுத்து மாறி இருக்கலாம், அணி மாறி இருக்கலாம். வீரமணி நேரத்துக்கு ஜெயலலிதா வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை சொல்லியிருக்கலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சொல்லியிருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் கேட்டிங்கன்னா ரெண்டு திராவிட கட்சிகளை வந்து கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் வந்து இவங்க வந்து வலுவாக இருந்திருக்கிறாங்க, மாறி இருந்தாலும் திமுக பக்கம் தான் அதிகமான வந்து இவங்க வந்து ஒட்டுமொத்த திராவிட பெரியார் இயக்கங்களும் இருக்குது. அப்படி இருக்கும்போது கேட்டால் அதில் மேடையில் முழங்கக்கூடியவங்க வந்து மதிவதனி. அவங்களுக்குள்ள பிளாட்ஃபார்மில் அவங்க வந்து மேடையில் அவங்களுக்கு கிடைக்கிற மேடையில் அவங்க பெரியாரை பற்றி பேசுகிறாங்க. இப்போ இவருக்கு என்ன மேடை கிடைக்குதோ அங்கே இவர் பேசணும். கரெக்டாக நான் குறிப்பாக சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நான் கேட்குறேன், பகுத்தறிவு பேசுகிறீங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச பகுத்தறிவு அவங்க பேசுகிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பகுத்தறிவு நீங்கள் கலையில் பேசுகிறீங்க, நீங்கள் ஒரு பகுத்தறிவு நீங்கள் சொல்கிறீங்க, அது உண்மையிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆதரவு தான். என்ன ஆதரவுன்னு கேட்டிங்கன்னா, குழியில் குழந்தை விழுந்துச்சு, நீங்கள் விண்வெளிக்கு நீங்கள் ராக்கெட் விடுறீங்க, அந்த குழியிலேருந்து விழுந்திருக்க குழந்தைய மீட் எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து அதுக்கான எக்யூப்மெண்ட்டு அந்த அறிவியல் சயின்ஸ் இல்லவே இல்லை. இது சிந்தனை, இது பகுத்தறிவு. கார்ப்பரேட் அறிவுன்னு என்ன தெரியுமா? அப்படி ஒரு படம் எடுக்கும்போது நயன்தாரா மாதிரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயினை போடாதானே அந்த படம் ஓணுன்னு நீ நினைச்ச பார்த்தியா, அதுதான் கார்ப்பரேட் அறிவு. இப்போ புரியுதா? நயினார் அவன் பேர் என்ன சொன்னீங்க? கோபி நயினாரை ரெண்டாக பிரிக்கிறோம், புழக்கல ரெண்டாக பிரிக்கிறோம். குழியில விழுந்த குழந்தைய மீட் எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட எக்யூப்மெண்ட் கிடையாது. இந்த கருத்து போய் சேரணும்னா இவங்க நடிச்சிருந்தா தான் கரெக்டாக போயிருக்கும். அதை தான் சார் நானும் சொல்கிறேன். அதை ஏன் இங்கே இருக்கிற வந்து ஒரு தமிழ் நடிகையை விட்டு இல்லை சாதாரண நடிகையை விட்டு உன்னால அது அந்த கருத்து சொல்ல, கருத்து நல்ல கருத்து தானே, நீ சொல்ல கருத்தை எல்லாரும் ஏற்றுக்க தானே போகிறாங்க. குழியில் விழுந்த குழந்தைய எக்யூப்மெண்ட் மீட் எடுக்கிறது எக்யூப்மெண்ட் கிடையாது, ஆனால் விண்வெளிக்கு ராக்கெட் மட்டும் விடுறீங்க அப்படின்னு கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு.
ஆனால் அதை நயன்தாரா மாதிரி ஒரு நடிகையை போட்டு ஒரு கலெக்டராக போட்டு நீங்கள் எடுக்கணும்னு நினச்ச பார்த்தீங்களா, அதுதான் வியாபார அறிவு, கார்ப்பரேட் அறிவு. இப்போ அவர் என்ன சொல்ல வர இப்போ இருங்க, இப்போ கோபி நாயனார் யாரு? அவரும் ஒரு கார்ப்பரேட் தானே. அவர் மண்டையிலேயும் கொஞ்சம் கார்ப்பரேட் அந்த இல்ல யாருக்காவது ஒரு இருக்கும்ல. இதுதான் நான் சொல்றேன், இதுதான் நான் சொல்றேன் கௌதம். இங்க பாருங்க, இங்க வியாபாரிகள் என்னைக்கும் வியாபாரிகள் தான். நீ கலையை வச்சுக்க, நீ திமுக அரசு என்ன வியாபாரி சார்? அதுதான் சார் இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அரசு இது, அதுக்கு இதே திமுக அரசு இதே இந்த வேதாந்தாவா இருக்கட்டும், இல்லை மற்ற இந்த நச்சு வாயுக்களை வந்து நச்சுத்தன்மை உள்ள பல தொழிற்சாலைகளை வந்து எதிர்த்து போகிறாங்க. கடந்த காலத்தில் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது நிலைப்பாடு உண்டு. இதே ஆளுங்கட்சியாக வரும்போது கேட்டினா அங்கே வளர்ச்சி தான் பார்ப்பாங்க. ஒட்டுமொத்த நாட்டோட மக்கள் நலன் எப்படின்னு கேட்டால் எதிர்கட்சியாக இருக்கும்போது, அது திமுக வரட்டும் அதிமுக வரட்டும் எதிர்கட்சி தான். மக்கள் நலன் எப்போ பார்க்கணும்? எப்போ பார்க்கணும்? எதிர்கட்சியாக இருக்கும்போது. அப்போ தான் நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்து வர வைப்பீங்க. ஆளுங்கட்சியாக வந்துட்ட பிறகுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நாட்டோட வளர்ச்சி, நாட்டோட சேர்ந்து வளரும் போது எல்லாம் சேர்ந்து வளரும், கார்ப்பரேட் முதலாளி சேர்ந்து வளரும். அப்படி தான் இன்னைக்கு இருக்கு. இதில் குறிப்பிட்டு இவங்களும் அவங்களும் சொல்ல முடியாது. அது மாநில அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், கார்ப்பரேட். நான் கேட்குறேன்ல, இதுலேயே நீங்கள் காலி ஆகிட்டீங்கல்ல. கோபி நாயனார் இதில் காலி ஆகிட்டார்ல. நீங்கள் ஏன் சார் நயன்தாரா கிட்ட பெரிய சூப்பர் ஸ்டார் கிட்ட போகிறீங்க? நல்ல கருத்துள்ள படம் சார், யார் போட்டாலும் ஓடி இருக்கும் சார் அந்த படம். அப்போ நீங்கள் எப்படி வந்து நயன்தாரா போட்டு மார்க்கெட் பண்ணணும்னு நினச்சிங்க? சிம்பிளான ஒரு படம், அருமையான படம், குழந்தை குழியில் விழுந்துச்சு, அதை மீட்டு எடுக்கணும், 2.5 மணி நேரம் போராட்டம். அங்கே உங்களுக்கு ஏன் வந்து நயன்தாரா தேவைப்பட்டா சொல்லுங்க? அப்போ வியாபாரம் கார்ப்பரேட் மூலம் வேலை செய்யுது. என்னன்னு கேட்டினா, இது நல்ல படம் தான், நாம தான் டைரக்ட் பண்ணோம், ஆனால் இதில் வந்து நயன்தாரா போட்டால் நல்லாயிருக்கும். அப்போ நயன்தாரா வீட்டு வாசலில் எத்தனை நாள் உட்காந்துருப்பேன் அந்த இந்த கதையை சொல்லி, இந்த கதையை அந்த அம்மா ஓகே பண்ணுறதுக்கு எத்தனை நாள்? ஓகே சார். இப்போ புரியுதுங்களா? இப்போ நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, மதிவதனி வந்து போலி பெரியாரிஸ்ட்டு, இப்போ நீங்களும் போலி பெரியாரிஸ்ட் தான். இப்போ இந்த செயலுக்கு வந்து பெரியார் விருதே திருப்பி கொடுத்துருக்காரு இந்த சார். விருதுலாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை சார். விருது எதுக்கு கொடுக்குறாங்க? உங்களுக்கு எத்தனை விருது வேணும் சார்? உங்களுக்கு விருதுக்கான பணம் மட்டும் பாத்திரம் இல்லை, உங்களுக்கு எத்தனை விருது வேணும் சார்? விருதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழா ஏற்பாடு பண்ணுறதுக்கு நீங்களே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை விருது வேணும்? உங்களுக்கு என்ன விருதுலாம் வேணும் சொல்லுங்கள். நிஜமாக சொல்கிறேன், விருதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை சார். டாக்டர் பட்டம், விருது, இதெல்லாம் வந்து பெரியாரிஸ்ட்டுக்கு பெரியாரோட விருது சார். நான் இருக்கிறேன்னா ஒரே வார்த்தை, இப்போ நான் கேட்குறேன், நான் விருதே வாங்கலை, நான் பெரியாரோட பகுத்தறிவை எனக்கு எது தேவையோ நான் எடுத்துக்கிட்டேன். நான் அதுக்காக நான் விருது ஏதாவது கொடுக்கணும்னு நான் எனக்கு ஆசைப்பட்டேன். எனக்கு விருது அவருடைய விருப்பம். அது அவர் பெரியாரிஸ்ட்டாக அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்தவங்க பாரு, அதை திருப்பி கொடுக்குற இவர்பாடு. என்ன கேட்டால் ஒரே வார்த்தை கேட்டிங்கன்னா, ஒரு விருது கொடுத்தாச்சுன்னா அதை திருப்பி கொடுக்கவே கூடாது. இப்போ நான் கேட்குறேன், இதே கோபி நாயனார் சொல்லுங்கள், அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்தாங்க பாண்டேக்கு, எது கொடுத்தாங்க? அண்ணன் திரும்ப தான் கொடுத்தாரு. எது? அம்பேத்கர் விருது, சுடர் விருது. அதோட சேர்த்து 1 லட்ச ரூபா பணம், சும்மா கிடையாது, ஏதோ ஷீல்டு மட்டும் நினச்சிடாதீங்க. எது பணம் வேறு, அதோட பணம் வந்து 1 லட்ச ரூபா விருது வாங்குறதுக்கு. விருது வாங்கும்போது அந்த பணம் முடிப்பும் சேர்த்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஏதோ யோசிக்கிறீங்களா? ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பணம் அது பாண்டே கிட்ட போயிடுச்சுன்னு யோசிக்கிறீங்கல்ல? எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, அது உங்கள் யோசனை. நான் சொல்கிறேன், விருது வாங்குறதுக்கு பணம். நான் என்ன சொன்னேன், எது கொடுத்தாங்கன்னு நான் கேட்குறேன். அப்படின்னா கேட்டி பிடிங்கிட்டாரு பாண்டே. அம்பேத்கர் சுடர் விருது கொடுக்குற அளவுக்கு ஏதாவது அம்பேத்கர் கொள்கையை வந்து அவர் முழங்கினாரா? நான் கேட்குறேன். முழுக்க அவன் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர். கரெக்டாக? அப்புறம் ஒரு அவர் எதுக்கு அம்பேத்கர் சுடர் விருது எதுக்கு கொடுத்தாங்க அதை சொல்லுவாங்க முதல்ல. எது கொடுத்தாரு? இல்லை கொடுத்தன விட்டுட்டு அப்படி கிடையாது சார். இல்லை, இப்போ புரியுதுங்களா? இந்த விருதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் சார் பாண்டே அங்கே வந்து மதியம் 2 மணிக்கு வந்துட்டு ராத்திரி 2 மணி வரைக்கும் உட்காந்து அண்ணனை வந்து 4 வார்த்தை புகழ்ந்து பேசுவான். சொன்ன மாதிரி கார்பரேட் மைண்ட் இல்லைனா பேசுவானா சார்? இல்லைனா வந்து அவன் இந்த சாணக்கியா மீடியாவில் ஏதாவது உட்காந்து பேசிட்டு கிடப்பான். இது அவன் வாயை மூணுன்னா என்ன பண்ணுவான்? ஒரு சுடர் விருது, ஒரு விருது கூப்பிட்டா இப்படி தான் சார் இருக்குது. இது ஒரு வகை விருதுலாம் எப்போ லஞ்சமாகி லஞ்ச லாவணியத்தில் அதுவும் ஒன்று சார். என்னடா இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எவ்வளோ தள்ளுமுள்ளு நடந்துச்சு. டாக்டர் பட்டம் தூக்கி கொடுத்துட்டு சிம்பு கொடுத்துட்டு ஐஸ்வரி கணேஷுக்கும் சிம்புக்கும் எவ்வளோ லடாய் நடந்துச்சு தெரியுதா? ஒரு செகண்ட் யோசிச்சிருப்பார்ல ஐஸ்வரி கணேஷ், யோசிச்சிருப்பாரு. அவன் தம்பி எப்போவுமே சிம்பு உங்களுக்கு தெரியும், அது வேற லெவல் ஃபயர். அது
சரிங்களா சிம்பு. ஆனால் நீ சும்மா இல்லாமல் அவனுக்கு கூப்பிட்டு டாக்டர் பட்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள லடாய் ஆகி எவ்வளோ நடந்தது. இப்போ எதுக்கு கொடுத்து நான் கேட்டேன் சிம்பு எனக்கு டாக்டர் பட்டம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் போட்டுக்கிறதே கிடையாது. போட்டு நீ பார்த்துறீங்க டாக்டர் சிம்பு சிலம்பரசன் போட்டுக்கிறதே கிடையாது. எதுக்கு இந்த விருதுகள்லாம் எதுக்குன்னா ஒரு வகையான வசிய மருந்து. விருது வசிய மருந்து அப்படிதான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் இவர் தூக்கி இப்போ பெரியார் இவர் விருதை தூக்கி கொடுத்துட்டாருன்னா என்னாச்சு, அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டால் அப்படியே அங்கே வந்து ஒப்பாரி வச்சு நட போகிறாங்களா, தூக்கி அதை மூளை பொடியா கிடக்குது.